மாஸ்லோவின் படிநிலை தேவைகள் கோட்பாடு. ஊக்கிகள் பற்றிய விரிவான கருத்தினை வெளியிட்டவர் ஆபிரகாம் மாஸ்லோ. மனித தேவைகளின் முக்கியத்துவத்தை அடிப்படையாகக் கொண்டு ஊக்கிகளை வரிசைப்படுத்தியவர் மாஸ்லோ. மாஸ்லோ ஊக்கிகளையும் தேவைகளையும் எத்தனை நிலைகளாக வரிசைப்படுத்தியுள்ளார்? 7. மாஸ்லோவின் படிநிலை தேவைகள் எவை? அனைத்தும் சரியானவை. உணவு, தண்ணீர், பிராணவாயு, உறக்கம், பாலுணர்ச்சி, புலனுணர்வு, நிறைவு போன்றவை. உடலியல் தேவைகள். கீழ்க்கண்ட எந்த தேவைகள் போதிய அளவு நிறைவு பெறாமல் இருப்பதுதான்? வறுமையில் வாடும் குழந்தைகள் வகுப்பறை கற்றலில் போதிய ஆர்வம் காட்டுவதில்லை. உடலியல் தேவைகள். காப்புணர்ச்சி பெறுதல், ஒழுங்கு, முறைமை ஆகிய கீழ்க்கண்ட எந்த தேவைகளுள் அடங்கும்? உடலியல் தேவைகள். பிறரது பிரிவுக்கு ஏங்குவதும் பிறரால் அவர்களுள் ஒருவனாக ஏற்றுக்கொள்ளப்படுவதும் எந்த தேவைகளில் அடங்கும்? உடலியல் தேவைகள். கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனி. A மற்றும் R இரண்டும் சரி. கீழ்க்கண்ட எந்த தேவைகள் நிறைவேறாத போது சில மாணவர்கள் தங்களது கிழமைக்கேற்ப கல்வி சாதனையை பெறாத நிலையில் இருக்கக்கூடும்? உடலியல் தேவைகள். கீழ்க்கண்ட எந்த தேவையில் தன்னம்பிக்கை, சுதந்திர உணர்வு பலன் பெற்று திகழ விழைதல், தேர்ச்சியும் திறனும் பெற்று திகழ முயலுதல் போன்றவை அடங்கும்? தன்மதிப்பு தேவைகள். கீழ்க்கண்ட எந்த தேவை நிறைவேறாத போது தாழ்வு மனப்பான்மை, தன்னை பற்றிய அவநம்பிக்கை, பிறரோடு கூடி செயல்பட முடியாத தன்மை ஆகியவை தோன்றுகின்றன? தன்னிறைவு தேவைகள். அறிவு தேவையில் அடங்கியுள்ளவை. எவற்றை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று அறிந்திருத்தல், புரிந்து கொள்ளும் தேவையின் அடங்குபவை. பல்பகை அறிவுசார் செயல்களை இணைத்தல். அடைவுத் தேவை என்பது அறிவுசார் தேவை. அழகுணர் தேவைகள் அடங்கியுள்ளவை. முறைமை, தூய்மை. கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனி. A சரி, ஆனால் R தவறு. குறைபாட்டை நிறைவு செய்ய உதவும் டிஃபென்சிட்டி நீட்ஸ் தேவைகள் எவை? வளர்ச்சி பெற்ற மனித பண்புகள் முழுமை பெற உதவும் தேவைகள். growth or being needs எவை? அனைத்தும் சரியானவை. தன்மதிப்பு தேவைகள் மற்றும் அடைவூக்க தேவைகள், அழகுணர் தேவைகள், தன்னிறைவு தேவைகள் அனைத்தும் சரியானவை. மாஸ்லோ கோட்பாட்டின் கல்வி தாக்கங்கள் எவை? அடிப்படை தேவைகள் பெருமளவு நிறைவு பெறும் வகையில் வகுப்பறை சூழ்நிலை அமைய வேண்டும். கலைத்திட்டத்தை அவ்வப்போது மாணவர்களது தொழில் தேவைகளை சார்ந்து மாற்றி அமைத்திடல் வேண்டும். கல்வியின் இலக்குகள் மாணவர்களது திறமைக்கு அறைகோவலாக அமைந்து அவை முயன்று அடையக்கூடியவர்களாக இருத்தல் வேண்டும். அனைத்தும் சரியானவை. கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனி. 1, 2, 3. 1, 2 மற்றும் 3 சரி. கீழ்க்கண்ட தேவைகள் எவ்வகை தேவைகள் அகற்ற மனிதன் முற்படுகிறான்? குறைபாட்டு தேவைகள். எவ்வகை தேவைகளை மனிதன் உருவாக்க முயல்கிறான்? வளர்ச்சி தேவைகள்.
எவ்வகை தேவைகளால் எழும் ஊக்கிகள் மகிழ்ச்சியையும் நலத்தையும் தருபவை? வளர்ச்சி தேவைகள். கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனி. 1, 2 மற்றும் 3 சரி. முழுமை பெற்ற மனிதனது நடத்தைக்கும் பின் காணப்படும் ஊக்கிகள் எவை? உயர்நிலை ஊக்கிகள். முழுமை பெற்றவரிடம் காணப்படும் பண்புகள் மாஸ்லோ குறிப்பிடப்பட்டுள்ளன. அனைத்தும் சரியானவை. முழுமை பெற்ற மனிதனிடம் காணப்படும் மற்ற பண்புகளாக மாஸ்லோ குறிப்பிட்டுள்ளவை அனைத்தும் சரியானவை. உண்மை நிலை பற்றிய உணர்வு, தன்னையும் பிறரையும் ஏற்றுக்கொள்ளும் மற்றும் நகைச்சுவை உணர்ச்சி. ஆக்கத்திறமை, இயல்பாக செயல்படுதல் மற்றும் சுதந்திரம் இயங்குதல். திறமைகளை ஒருபுறச் சாய்வின்றி ஆராய்தல், பலவற்றை இறக்கும் பண்பு மற்றும் சமூக செயல்கள் ஆர்வம். ஒருவர் அடைய விழையும் இலக்கினை அடைய எவ்வளவு கடினமான முயற்சி தேவைப்படும் என்பதை அடிப்படையில் அமைவது. ஒருவரது அவாவு நிலை அல்லது விழைவு நிலை. ஒருவரது அவாவு நிலையை பாதிக்கும் காரணிகள். அனைத்தும் சரியானவை. பொதுவாக வெற்றியடைந்த நிலையில் ஒருவரது அவாவு நிலை அதிகரிக்கும். கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனி. அடைவு ஊக்கியின் அச்சீவ்மெண்ட் மோட்டிவ் எழுச்சிக்கு ஆதாரங்களாக அமைவது ஏ மற்றும் கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனி. 1 மட்டும் சரி. அடைவு ஊக்கி இயல்பாக காணப்படும் ஒன்றன்று. அடைவு ஊக்கி என்பதனை ஆங்கிலத்தின் சுருக்கமாக இவ்வாறு குறிப்பிடுவோம். என்ஆர்க் நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட். ஒரு சமுதாய மக்களிடையே அடைவு ஊக்கிகளை செயல்பட உணர்ந்து அளவில் காணப்பட்டால் அனைத்தும் சரியானவை. மெக்ரிலேண்ட் மற்றும் அட்கின்சன் கருத்துப்படி அடைவு ஊக்கத்தை மேம்படுத்துவதான வழிமுறை எது? அனைத்தும் சரியானவை. கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனி. 1, 2 மற்றும் 3 சரி. ஓரளவு கடினமான செயல்களில் துணிந்து ஈடுபடுவோர் யார்? அடைவூக்கம் மிகுந்தோர். மிக மிக எளிதான செயல்களிலோ அல்லது தங்களால் எப்படியும் எட்ட முடியாத அளவு கடினமான செயல்களிலோ ஈடுபட்டவர் அடைவூக்கம் குறைந்தோர். அடைவூக்கம் மிகுந்தோர் மற்றும் அடைவூக்கம் குறைந்து காணப்படுபவர்களை வளையம் வீசும் சோதனை ரிங் டோசிங் மூலம் நிரூபித்தவர் அட்கின்சன். அடைவூக்கத்தை மேம்படுத்த அடைவூக்கம் மிகுந்து காணப்படுவதில் இயல்பு எது? அவாவு நிலை உயர்ந்து காணப்படும் மற்றும் துணிந்து செயல்படும் திறன் படைத்தவர். தோல்வியை கண்டு அச்சமுறாமல் வெற்றியை சந்திப்பவர். தன்னம்பிக்கை மிகுந்து காணப்படுவர். அனைத்தும் சரியானவை. அடைவூக்கத்தை அளந்திடும் முறை எது? ஏ மற்றும் பி சரி. அடைவூக்கத்தின் அளவினை மதிப்பிட ஆளுமை சோதனை வகையின் பொருளறிவோடு இணைத்தறி சோதனையை பயன்படுத்தியவர் மெக்ரிலேண்ட். கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனி. 1, 2 மற்றும் 3 சரி. உந்துதலை ஏற்படுத்தி இலக்கை அடைய செய்யும் சாதனமாக செயலாற்றுவது புற ஊக்கிகள். ஒருவன் ஈடுபடும் நடத்தையே அவன் விரும்பும் இலக்காக அமைவது
கீழ்க்கண்டவற்றுள் எவை அக ஊக்கிகள் அடிப்படையில் அமைந்துள்ளவை? இசையை கேட்டால். புற ஊக்கிகளை செயல்படுத்தும் முக்கிய வழிமுறை எது? அனைத்தும் சரியானவை. அக ஊக்கிகளை செயல்படுத்தும் முக்கிய வழிமுறை எது? அனைத்தும் சரியானவை. கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனி. 1, 2 மற்றும் 3 சரி. முதன்மை வலுவூட்டிகளும் வழிநிலை வலுவூட்டிகளும் பிரைமரி அண்ட் செகண்டரி ரெஃபரன்ஸ் உயிர் வாழுதலுக்கு இன்றியமையாத பசி, தாகம் போன்றவை முதன்மை வலுவூட்டிகள். உணவை பெற்றுத்தரக்கூடிய பணம் அல்லது டோக்கன் வில்லை போன்றவை வழிநிலை ஊக்கிகள். வெகுமதி, தண்டனை ஆகிய இருபுற ஊக்கிகளையும் எது சிறந்த பலனை அறிவிக்க வல்லது? அதனை வழங்குபவரது ஆளுமையை பொறுத்தது, அதனை பெறுபவரது ஆளுமையை பொறுத்தது. ஏ மற்றும் பி சரி. கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனி. 1, 2 மற்றும் 3 சரி. பரிசுகள் ஊக்குவித்தலுடன் பாட்டுக்கூறினை வலியுறுத்தின. பிறரால் ஏற்படுத்தும் பிறரது பாராட்டினை பெறுதல் போன்ற சமூக தேவைகள் நிறைவேறவும் பரிசுகள் உதவுகின்றன. பரிசுகள் திறமை வாய்ந்தவர்கள் மேலும் முன்னேற்றம் அடைய செய்ய உதவும். பரிசுகளை வழங்குவதில் உள்ள குறைகள் எவை? அனைத்தும் சரியான. பரிசுகள் எல்லோரையும் ஊக்குவிக்காது. பரிசுகள் கற்பவருக்கு புறத்தே தோன்றுவன. பரிசுகளை பெற எந்த வேண்டுமானாலும் முயலலாம். கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனி. தண்டனை எதிர்மறைப்பட்டவை. தண்டனைகள் புற ஊக்கியாக பயன்படுத்தப்படுகின்றன. எளிய தண்டனைகள் சிலபோதும் வகுப்பு ஒழுங்கு நிலைநாட்ட தேவைப்படும். 1, 2 மற்றும் 3 சரி. தண்டனையை பயன்படுத்துவதின் உள்ள குறைகள் எவை? தண்டனைகள் அச்சுறுத்துதல் அடிப்படையாக கொண்டவைதால் இவற்றில் பயன் மிக குறைவு. தண்டனைகள் மகிழ்ச்சியற்ற உணர்வை உண்டாக்குகிறது. தண்டனைகள் அளிப்பதால் ஏற்படும் முடிவு எப்போதும் நிரந்தரமாக இருக்காது. அனைத்தும் சரியானவை. கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனி. தேவையும் அவசியமும் ஏற்பட்டாலன்றி ஆசிரியர்கள் தண்டனையை பயன்படுத்தக்கூடாது. பொருத்தமான அளவில் பரிசுகளையே ஊக்குவிப்பதில் கையாள வேண்டும். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் இல்லை. ஊக்குவித்தலில் வெற்றி, தோல்விகளின் பங்கு. கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனி. தோல்விகளில் ஊக்குவித்தல் விளைவு எதிர்மறையானது. வெற்றிகள் மாணவர்கள் தற்கருத்தினை உயர்படுத்தி மேலும் வெற்றிகளை பெற உந்தும் வலுவான உத்திகள் அமையும். முயற்சிகள் ஓரளவேனும் வெற்றி அளிக்கும் வகையில் கற்றுக்கொள்ளல் வேண்டும். 1, 2 மற்றும் 3 சரி. தலைமை பண்பு. ஒரு குழுவில் மற்றவர்கள் பின்பற்றுதலுக்கு முன்மாதிரியாக திகழ்பவரே அக்குழுவின் தலைவர் என அறியப்படுகிறார் என்று கூறுகிறார் ஸ்பிராட். குழுவின் உள்ளோரின் நடத்தையை பாதிக்கப்படுவதை காட்டிலும் நம் நடத்தையை குழு உறுப்பினர்கள் நடத்தையில் அதிக பாதிப்பை உருவாக்குவரே அக்குழுவின் தலைவர் என்பது யாருடைய கருத்து? ஏ மற்றும் பி சரி. சமுதாயம் என்னும் நூலை எழுதியவர் ஏ மற்றும் பி சரி. மெக்கையர் பேட்ச். மற்றவர்கள் சமுதாயப்படுத்தியும் நெறிப்படுத்தியும் பொதுப்படுத்த சேதங்களை அடிப்படையில் அமைந்துள்ள இலக்குகளை எட்டிடும் ஆற்றலே தலைவர்கள் என்று கூறியவர் மெக்கைவர் பேட்ச். தலைமை பண்பு ஒருவர் வகிக்கும் பதவியாலும் முக்கியமான அவரது ஆளுமை பண்புகளாலும் அமையப்பெறுகின்றது என்றவர் மெக்கையர் பேட்ச். ஏ மற்றும் பி சரி. தலைவதற்குரிய பொது பண்புகளாக கண்டறியப்பட்டுள்ளவை அனைத்தும் சரியானவை. உடல் திறன், மனவேட்சி திறன், அறிவுத்திறன் மற்றும் சமூகத்திறன். ஆளுமையின்
குணநலன்களையும் அதே சமயத்தில் சூழ்நிலையின் விளைவுகளையும் ஏற்படுவதாகவும் அமைந்தது தலைமை. ஒரு வெற்றிகரமான தலைவராவதற்கு குறைந்தபட்சம் கீழ்கண்ட எந்த குணாதிசயங்களும் மிகவும் அவசியம். குழுவினரோடு ஒன்றும் தலைமை மற்றும் குழுவினரின் பிற உறுப்பினர்களை விட மேம்பட்ட திகழ்தல், குழு மனப்போக்கை அறிந்தவராக இருத்தல், துடிப்பும் நெகிழ்வும் அனைத்தும் சரியானவை. தலைமைக்குரிய பண்புகள் யாவற்றையும் 3 பிரிவுகள் உள்ளடக்கியவர் கோஃபின் குறிப்பிட்டுள்ள தலைமை பண்பிற்குரிய பிரிவு எது? அனைத்தும் சரியானவை. 1930களில் லிப்பீடு மற்றும் ஓயிட் நடத்திய தொடர் சோதனைகளின் அடிப்படையில் குழுக்களில் தலைமை கீழ்கண்ட எந்த விதத்தில் செயல்படுவதாக கண்டறிந்தார். சர்வாதிகார தலைமை, ஜனநாயக தலைமை, அவரவர் விருப்பம் போல் இயங்க அனுமதிக்கும் தலைமை அனைத்தும் சரியானவை. கீழ்கண்ட எத்தகைய தலைமை உடையோர் தமது அதிகாரத்தை பயன்படுத்திய அனைவரையும் தனக்கு கீழ்ப்படியச் செய்வார்? சர்வாதிகார தலைமை உடையோர் யாரையும் கலந்தாசிக்காமல் தமது சொந்த வெறுப்புகளின் அடிப்படையில் முடிவுகளை எடுப்பார். அனைவரையும் அதிகாரத்தை காட்டி அச்சப்படுத்துவார். இவர்களது முடிவுகளை எதிர்ப்போரை தமது தாட்சண்யமின்றி நசுக்குவர். அனைத்தும் சரியானவை. கீழ்கண்ட எந்த தலைமையால் மாணவரிடம் பொருத்தமற்ற நடத்தைகளும் பிரச்சனை நடத்தையும் தோற்றுவிக்கும்? சர்வாதிகார தலைமை. கீழ்கண்ட எத்தனை தலைவர்களில் சிந்தனை, உணர்வு, செயல் எல்லாவற்றிலும் ஜனநாயகத்தன்மை மிளிர்ந்து காணப்படும்? ஜனநாயக தலைமை உடையோர் அனைவரது கருத்தையும் அறியவும் ஒத்துழைப்பை பெறவும் விழைவர். நீண்ட விவாதத்திற்கு பின்னரே பெரும்பான்மை கருத்து அடிப்படையில் முடிவெடுப்பர். A மற்றும் B சரி. பள்ளி மாணவர்கள் பொறுப்புணர்வுடனும் சுயசார்புடனும் பிறரோடு இலக்கை பழகியும் பரஸ்பர ஒத்துழைப்பை நம்பியும் முழு ஆளுமை பற்றி வளர்ச்சி பெற எத்தகைய தலைமை தேவை? ஜனநாயக தலைமை. கீழ்கண்ட எத்தகைய தலைமை பண்புகளை பெற்றவர்கள் குழுவில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் முழு சுதந்திரம் அளித்து அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப இயங்க அனுமதிப்பர்? அவரவர் விருப்பம் போல் இயங்க அனுமதிக்கும் தலைமை. கீழ்கண்ட எந்த தலைமையை பெற்றிருப்பவர் அனைவரையும் நெறிப்படுத்துவர், ஆற்றலின்றி பலவீனமாக காட்சியளிப்பர், அவரவர் விருப்பம் போல் இயங்க அனுமதிக்கும் தலைமை. ஆசிரியரது நடத்தையும் மாணவரது நடத்தையும் இணைத்து சிறப்பாக வகுப்பறை செயல்பட தேவையான சூழ்நிலை வகுப்பறை சூழ்நிலை அல்லது வகுப்பறை சூழல். மாணவர் மனதில் வேறுபட்ட விளைவுகளை உண்டாக்கக்கூடிய ஆசிரியரின் நடத்தை எது? கல்வி ஏற்பாட்டை கற்பித்தல், மாணவர் உணர்வுகள், எண்ணங்கள், கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளல், மாணவர்களுக்கு அறிவுரை பகர்தல். A மற்றும் B. வகுப்பறை சூழலை உண்டாக்குவதில் அதிக பங்காற்றுவது ஆசிரியரின் நடத்தை. ஆசிரியர் ஒருவரது வகுப்பறையில் மிகவும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வகுப்பறை சூழ்நிலை அல்லது வகுப்பறை சூழல். வகுப்பறை சூழலை பாதிக்கும் முக்கிய காரணி எது? ஆசிரியரது நடத்தை, மாணவரின் நடத்தை, கற்பிக்கப்படும் பாடத்தின் தன்மை. வகுப்பறை கற்பித்தல் கற்ற சூழலில் தலைவராக செயல்படுபவர் ஆசிரியர். வகுப்பறை கற்பித்தல் கற்றல் சூழலில் குழு உறுப்பினராக செயல்படுபவர் மாணவர்கள். கீழ்கண்டவற்றில் வாக்கியங்களை கவனி. ஆசிரியரது தலைமை பண்பிற்கு ஏற்ப அவரது கற்பித்தல் நடத்தை அமைகிறது. ஆசிரியரது போக்கினை ஆசிரியரது வகுப்பு ஆதிக்கம் நிலைத்த சூழலை திகழ்கிறது. ஜனநாயக போக்கினை ஆசிரியரும் வகுப்பில் இணைந்து செயல்படுகின்ற சூழல் நிகழ்கிறது. 1, 2 மற்றும் 3 சரி. கீழ்கண்ட எந்த நிலையில் ஆசிரியர் தனக்கு தெரிந்த கருத்துக்களை வரிசையாக சொல்லிக்கொண்டே செல்வார்? ஆதிக்கம் நிறைந்த சூழல். கீழ்கண்ட எந்த சூழ்நிலையில் மாணவர்கள் மனப்பான்மை விருப்பத்தை பற்றி அக்கறை இல்லாமல் தன் எண்ணங்களையும் அறிவுத்திறன்களையும் நிலைநாட்டுவர்?
ஆதிக்கம் நிறைந்த சூழல். எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் சட்டங்கள் எத்தனையும் வகுக்காமல் அவை நிகழும் எண்ணமாகவே நிகழ அனுமதிக்கும் சூழ்நிலை கட்டுப்பாடற்ற சூழ்நிலை. கீழ்க்கண்ட எந்த துறையில் எந்த முறையில் ஆசிரியர் தாம் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டுமென்று வரையறுக்க கொள்ளாமல் எது எப்படி செல்கிறதோ அவ்வாறே நானும் செல்வதை குறிக்கும் கட்டுப்பாடற்ற சூழ்நிலை. கட்டுப்பாடற்ற சூழ்நிலையில் மாணவர் ஆதிக்கம் நிறைந்தும் குழுவாக செயல்படும் தலைமை குறைந்து காணப்படும். மாணவர்களுக்கு வேண்டியவற்றை கற்க போதிய வாய்ப்பு இருக்கும். ஆசிரியர் நண்பராக வழிகாட்டியாகவும் உதவி புரிவராகவும் விளங்குவர். ஆதிக்கம் நிறைந்த சூழலுக்கு கட்டுப்பாடற்ற சூழலுக்கும் இடைப்பட்ட சூழல் ஆசிரியர் மாணவர் இணைந்து செயல்படுகின்ற சூழல். கீழ்க்கண்ட எந்த நிலையில் ஆசிரியர் மாணவர்களுக்கு தேவையான அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? ஆசிரியர் மாணவர் இணைந்து செயல்படுகின்ற சூழல். கீழ்க்கண்ட எந்த நிலையில் ஆசிரியர் மாணவருக்கு தேவையான அளவு முக்கியமாக கொடுக்கிறார்? ஆசிரியர் மாணவர் இணைந்து செயல்படுகின்ற சூழல். கீழ்க்கண்ட எந்த நிலையில் ஆசிரியர் தன் நண்பராகவும் வழிகாட்டியாகவும் இருப்பதோடு மாணவர் நலனில் முன்னேற்றத்திற்கு அக்கறை கொண்டவராக உள்ளார்? ஆசிரியர் மாணவர் இணைந்து செயல்படுகின்ற சூழல். கீழ்க்கண்ட எந்த நிலையில் பின்தங்கிய மாணவர் ஆர்வத்துடன் ஆசிரியரை அணுகவும் மீத்திறன் பெற்றோர் தங்கள் கல்வியை மேலும் வளர்த்து கொள்ளவும் வாய்ப்புகள் உள்ளன? ஆசிரியர் மாணவர் இணைந்து செயல்படுகின்ற சூழல்.